கும்பாபிஷேகம் நடந்துடக்கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அம்மன் தாலியை திருடி இருக்காங்க. மவனே, அந்த தம்பி பேசுறது கேட்டியா? காரு நின்னுச்சான், அப்பவே தோணுச்சான். சரி தோணுச்சுல்ல, அப்பவே அந்த காரை புடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே? நல்லா கதை சொல்றாப்ல. தம்பி, நீங்க சென்னை பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, போய் கதை எழுதலாம். ஏன்னா புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கிய. இப்படியே பேசிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு வாயை உடைக்க போறோம். கார்த்தி, இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதப்பா. அந்த அளவுக்கு இவனுக்கெல்லாம் ஓர்த்து இல்ல. ஆமையா, நாம வந்த வேலையை பாப்போம். நல்ல நேரம் முடிய இன்னும் எவ்வளவு நேரங்க இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு தம்பி. அதுக்குள்ள நாம பந்தகால் நடணும், இல்லன்னா நாளைக்கு தான் நடணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் தாலியோட வரேன். ஏங்க, ஏதோ பேங்க்ல அடமானம் இருக்கிற தாலியை மீட்டுட்டு வர மாதிரி சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? என்ன இத வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சுனாண்டி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. கோவில் நகையை திருடி மாட்டிட்டு நானே உங்க அப்ப, அவனை மாதிரியே எவனாவது எடுத்துருப்பா. ஒருவேளை அந்த திருட்டு புத்தி உனக்கு வந்து அந்த நகையை திருடி வச்சுட்டு டிராமா பண்றியா? எங்க அப்பாவை பத்தி தேவையில்லாம சொன்னீங்க, அவ்வளவுதான். சொன்னா என்னடா பண்ணுவ? ஏங்க, நான் ஒண்ணு நடக்காதது சொல்லல, நடந்ததான் சொல்றேன். அதுக்கு எதுக்கு உனக்கு கோவம் வருது? கார்த்தி, நீ போய் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டா. சரிங்க தாத்தா. என்ன? ஜாக்கிரதையா போயிட்டு வையா. அம்மா உனக்கு துணை இருப்பா. சரிங்க பாட்டி. ஜாக்கிரதையா. யார் மாப்ள? என்னடா சகல போனையே காண நினைச்சிட்டு இருந்தோம்மா. கரெக்டா சகலையே பண்ணிட்டா. பேக்கர்ல போடுங்க. சகல சொல்லுப்பா. இவ்வளவு நேரம் போனை காணணும் பதறிட்டே இருந்தோம்பா. இங்க ஒரு பிரச்சனை, அதான் போன் பண்ண முடியல. பிரச்சனையா? என்னப்பா பிரச்சனை? ஆமாங்க, அம்மன் கழுத்துல இந்த தாலியை காணும். சகல, என்னப்பா சொல்ற? தாலியை காணுமா? எந்த திருட்டு பையப்பா இதை பண்ணிருப்பான்? எனக்கு அந்த சித்தப்பா மேலே சிவனாண்டி மேலே இந்த சந்தேகமா இருக்கு. இது அவங்களோட வேலையா தான் இருக்கும். சகல, நிச்சயமா இது அவங்க வேலையா தான் இருக்கும். சகல, கும்பாபிஷேகம் நடக்க கூடாது, நீ நலுங்குக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. சகல, நீ எங்கப்பா இருக்க? சொல்லுப்பா, நான் உடனே கிளம்பி வரேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அட என்னப்பா சகல, நீ அம்மனோட தாலியை காணான்னு சொல்ற, உன்ன நலுங்கு வர விடாம சூழ்ச்சி பண்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரி சமயத்துல நீ சொல்றதை செய்யறதுக்கு நான் பக்கத்துல இருக்க வேணாமா? நீ எங்கப்பா இருக்க சொல்லு, நான் வரேன். 5 நிமிஷம். சரிங்க, வாங்க. சரிப்பா சகல, நான் வரேன். இங்க எதுக்கு இவ்வளவு வேகமா கதவை தட்டுறீங்க? வெளியே நிக்கிறது உங்க கார் தானே? ஆமா, என் கார் தான். அதுக்கு என்ன? நேத்து நைட் எதுக்கு எங்க ஊர் கோயிலுக்கு உங்க கார் வந்துச்சு? என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு உங்க ஊரு கோயிலுக்கு கார் வந்துச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லையா? வாய் மலையை ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கோ, வாய் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு வாய் பேசவே முடியாது சொல்லிட்டேன். கோயில இருந்து எடுத்த அம்மனோட தாலி எங்க இருக்குன்னு மறைக்காம சொல்லிருங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்தது என்னென்னமா சொல்றீங்க? அம்மன் தாலி ஆத்தா தாலின்னு கதை வர்றீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? போலீஸா? தாராளமா கூப்பிடுங்க சார். போலீஸ்னா நான் என்ன பயந்துருவேன் நினைச்சீங்களா? மரியாதை கேட்ட சொல்ல மாட்டியா? நீ அடிச்சு மூஞ்ச உடைச்சாதான் சொல்லுவியா? அம்மனோட தாலி எங்கடா இருக்கு? சார் சார் அடிக்காதீங்க சார். நான் உண்மையா சொல்லிடுறேன் சார். நான் தான் சார் தாலி எடுத்தேன். சிவனாண்டி சொல்லிதான் சார் நான் அம்மனோட தாலி திருடினேன். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ சொன்னாங்கிறதுக்காக பக்கத்தூர்ல இருந்து கிளம்பி வந்து எங்க ஊர் சாமி கழுத்துல இருந்து நகையை திருடி இருப்ப நீ. இப்ப அந்த தாலி எங்க இருக்கு? சார் அது என்கிட்ட இல்ல சார். கோயில்ல இருந்து அம்மனோட தாலியை எடுத்து கொடுக்க சொன்னாங்க சார். எடுத்து கொடுத்துட்டேன் சார்.
கொடுத்துட்டு அதோட நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ஐயா ஆ? அட வணக்கம் ஐயா. என்ன வராத ஆளு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. ஆ. அது சாதாரண பொருள் இல்ல, நீங்களே பாருங்க. இந்தாங்க ஐயா. இந்த கல்லை எங்கேயோ நான் பாத்திருக்கனே. எங்கேயும் பார்க்காத மாதிரி இவ்வளவு பெரிய தாலி அம்மனுக்கு செஞ்சு போட்டிருக்காங்களே. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். இது ராஜா சேதுபதி ஐயா கோயிலுக்கு கொடுத்த தாலியில இருந்த கல்லாச்சே. இந்த பொண்ணு கைக்கு எப்படி வந்திருக்கோம்? அம்மா நீ காஃபி வச்சுட்டு போ. ம். நல்ல உயர் ரக கல்லு மாதிரி தான் தெரியுது. உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஐயா இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கேத்த காசு எவ்வளோன்னு நீங்களே பார்த்து கொடுங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் செக் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு வரேன். ம்